பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் இந்த தின தியானத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எனக்கு அன்பானவர்களே, 130வது சங்கீதம் 5வது வசனத்தின் தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்பியிருத்தல் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு சாத்தியமற்ற சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தையை நம்பியிருப்பதாகும். தேவ மனிதனாகிய ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை எதிர்மறையான சூழ்நிலையிலும் விசுவாசித்தார். அந்த எதிர்மறையான சூழ்நிலை என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்பதாக. அன்பானவர்களே, தேவன் தமது வார்த்தையை எப்படியும் நிறைவேற்றியே தீருவார் என்பதை விசுவாசித்து ஆபிரகாம் விசுவாசத்தோடு தேவனுக்கு காத்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு சாத்தியமற்ற சூழ்நிலையாயினும் அந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்கிற விசுவாசத்தோடு காத்திருக்கிறதற்கு தேவன் நமக்கு பலன் தரும்படிக்கு இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தேவன் தம்முடைய வார்த்தையை எப்படியும் நிறைவேற்றுவீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து உம்முடைய வார்த்தை நிறைவேறுகிறதற்கு நாங்கள் காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே, பலன் தாரும். எதிர்மறையான சூழ்நிலையிலும் சாத்தியமற்ற சூழ்நிலையிலேயும் கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதை நாங்கள் விசுவாசித்து உமக்கு காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.